ஹாய் பிரெக்னன்சி மாம்ஸ். யூஸ்வலாக ப்ரெக்னன்சி பீரியடில் உங்களுக்கு எல்லாருக்குமே வர எமோஷன்ஸ் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இது எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிறது தான், அப்படி தான் இருக்கும். இது எதனால் வருதுன்னா, யூஸ்வலாக ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்கிற இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன்ஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் நார்மலாகவே இருக்காது. கொஞ்சம் மேலையும் கீழையும் ஏறாப்புல இம்பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் உங்களால் ரெகுலேட் பண்ண முடியாமல் ஒரு கஷ்டத்திலே இருப்பீங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் தூக்கம் கம்மியாக இருக்கும். தூக்கம் கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ்ட் ஆகும். ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. அப்புறம் பிசிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற நாசியா, வாமிட்டிங், அப்புறம் பேக் பெயின், இது எல்லாமே இருக்கிறதுனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இன்னும் அதிகமாகவே இருக்கும். இதை நீங்க மேனேஜ் பண்ணணும்னா உங்களுக்கு கரெக்டான தூக்கம், பேலன்ஸ்டு டயட்டு, மைல்டு வாக்கிங், மைல்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். மெயினா உங்க பார்ட்னர் கிட்ட உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. யூ ஃபீல் பெட்டர். பிரெக்னன்சி டிப்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம எங்க பேஜை ஃபாலோ பண்ணுங்க.